ஆளுங்கட்சி எம்எல்ஏ, 16 to 21 ஆளுங்கட்சி எம்எல்ஏ பிளஸ் அமைச்சர், 2021 இப்போ எதிர்கட்சி எம்எல்ஏவா இருக்காரு. ஒருவேளை மீண்டும் திமுக வென்று வந்தால் மற்ற தொகுதிகளுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப தளபதியுடைய தொகுதியிலேயோ அல்லது பிடிஆர் உடைய தொகுதியிலேயோ, மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி வென்ற தொகுதிகள்ல, குறிப்பா மதுரை கிழக்கு சொல்லணும், ஏன்னா மூர்த்தியுடைய தொகுதியில நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த முன்னேற்றங்களோட கம்பேர் பண்றாங்க. டெய்லி கறி விருந்து சாப்பிடுறாங்க. அதுதான் சொல்ல வரேன். இப்ப பக்கத்துல யோசிச்சு பாரு, கிழக்கும் மேற்கும் அப்படிங்கிற மாதிரி டெய்லி அங்க அவங்க ஃபெஸ்டிவல் மாதிரி கொண்டாடிட்டு இருக்காங்க. மாப்ப அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அந்த சைடு கிழக்கு மேல வரதையும் மேற்கு தீயறதுக்கும் அவங்க எப்படி நினைக்கிறாங்கன்னா, செல்லூராஜுக்கு மேல நம்மளும் ஒரு திமுக எம்எல்ஏவை தேர்ந்தெடுத்திருந்தா நம்ம தொகுதிக்கும் ஒரு நலத்திட்டங்கள் வந்திருக்கும். இது ஒரு தவறான பார்வை. ஆக்சுவலி என்னன்னா, திமுக அப்படி பார்க்கவே கூடாது. ஏன்னா எல்லா மக்களும் தமிழ்நாட்டு மக்கள் தான். மதுரையில கிழக்கும் மேற்கும் பக்கத்துல இருக்கக்கூடிய கான்ஸ்டிடுவன்சி தான். எல்லாம் என்ன அடைச்சு இருக்கு. மதுரை கிழக்கு மேற்கு மத்தி எல்லாம் பக்கத்துல ஒரு தெரு, இந்த தெரு ஒரு தொகுதினா அந்த தெரு ஒரு தொகுதி, இந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ அப்போ எல்லா தொகுதிகளுக்கும் சரியாக அந்த நலத்திட்டங்கள் சென்று சேர வேண்டிய ஒரு அவசியத்தை செய்திருக்க வேண்டியது யாருன்னா, அந்த தொகுதியினுடைய சிட்டிங் அமைச்சர்களா. இன்னும் சொல்ல போனா மதுரை மாவட்டத்துக்குள்ள 2 அமைச்சர், ஒரு பக்கம் பிடிஆர் ஒரு அமைச்சர், இந்த பக்கம் மூர்த்தி ஒரு அமைச்சர், அதுவும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சராக இருந்தார். இவர் ஒரு ஓவரிய பீரியட் கொடுத்தாரு, 2.5 வருஷம் நிதித்துறை அமைச்சராக இருந்தார். அவங்க என்ன பண்ணிருக்கணும், மதுரை மேற்குக்கும் அந்த டெவலப்மெண்டல் ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்கணும். ஆனா செல்லூராஜுவோட தொகுதிங்கிறதுனாலேயே மதுரை மேற்குக்கு அதிகமான அநீதிகள் இழைக்கப்பட்டிருக்குது. ஆக்சுவலி மக்கள் யார் மேல கோவப்படணும், திமுக மேல கோவப்படணும். அதுக்கு பதிலாக அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒருவேளை மறுபடியும் திமுக இவரை நம்ம எலக்ட் பண்ணிட்டோம்னா என்ன பண்றது, அதனால பேசாம திமுகவே ஓட்டு போடலாமான்னு நினைக்கிறாங்க. ஆனால் மக்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் 2026 திமுக வெல்வதற்கான வாய்ப்புகள் கணிசமாக குறைஞ்சு கொண்டிருக்கு. டெய்லி பேசிஸ்ல திஸ் கவர்மெண்ட் இஸ் கெட்டிங் அன்பாப்புலர். இந்த அரசாங்கத்தை தேர்ந்தெடுப்பதற்கான காரணங்களை மக்கள் தினசரி இழந்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த அரசாங்கம் இழந்து கொண்டு இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது மீண்டும் அவர்கள் செல்லூராஜுக்கு வாக்களிச்சுட்டா ஜெயிச்சிட்டா ஒருவேளை நமக்கு எதிர்கட்சி எம்எல்ஏவா இவர் உட்கார்ந்துருவாரோங்கிற எண்ணம் எல்லாம் போகாம யார் ரைட்டான கேண்டிடேட்டோ அவங்களை சூஸ் பண்ணணும். நீங்க செல்லூராஜுக்கு ஓட்டு போடுங்க நான் சொல்ல, பட் இப்படியான ஒரு அசம்ஷன் குள்ளார போய் மாட்டிக்காதீங்கிறது தான் நம்ம மதுரை மேற்கு மக்களுக்கு நம்ம சொல்ல விரும்பக்கூடிய செய்தி.